வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. விபரீதமான வியட்நாம் போரின் விரிவான வரலாற்றை கூறும் தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. வியட்காங் நிழல்களில் போராடிய வீரர்கள். இந்த போர் படை வீரர்கள் மட்டும் போராடிய யுத்தம் அல்ல, நிழல்களும் போராடின. அந்த நிழல்களின் பெயர் வியட்காங். ஒரு படை அல்ல, அது ஒரு வலை. வியட்காங் ஒரே சீருடை இல்லை, ஒரே முகம் இல்லை, ஒரே படைத்தளம் இல்லை. அவர்கள் விவசாயிகள், மாணவர்கள், கிராமத்து வாசிகள். பகலில் சாதாரண மக்கள், இரவுகளில் போராளிகள். காடுகளின் அவர்களின் ஆயுதம். வியட்நாமின் காடுகள் அடர்த்தி, ஈரப்பதம் தெரியாத பாதைகள். வியட்காங் அந்த நரகத்தின் உரிமையாளர்கள். மரங்களுக்கு இடையே மறைவு, தரையில் கண்ணிவெடிகள், திடீர் தாக்குதல். எதிரி எங்கும் இல்லை, ஆனால் எங்கும் இருக்கின்றான். கண்ணிவெடிகள் பயத்தின் மொழி. வியட்காங் பெரிய ஆயுதங்கள் இல்லை, ஆனால் சிறிய மரணங்கள். புன்சி கம்பிகள், வெடிகுண்டுகள், பொய்யான பாதைகள். ஒரு அடியெடுத்து வைத்தால் மரணம். இந்த போர் வீரர்களின் உடலை மட்டும் அல்ல, மனதையும் சிதைத்தது. துரோகம் போல தோன்றிய மக்கள். அமெரிக்க வீரர்கள் ஒரு கிராமத்தை நுழைந்தபோது யார் எதிரி? குழந்தைகளா, விவசாயிகளா, முதியவர்களா? எவரும் எதிரியாக மாறக்கூடும். இந்த சந்தேகம் போரின் மிக கொடூரமான ஆயுதம். ஹோ சி மின் பாதை இரத்த கயிறு. வட வியட்நாமிலிருந்து தெற்குக்கு ஒரு இரகசிய பாதை. அதுதான் ஹோ சி மின் பாதை. காடுகள், மலைகள், நாடுகள் கடந்து வந்த பாதை. அமெரிக்க குண்டுகள் அதை அழிக்க முயன்றன. ஆனால் அந்த பாதை மறுபடியும் உருவானது. ஏனெனில் அது சாலை அல்ல, அது ஒரு தரையில் எழுந்த எண்ணத்தின் வெளிப்பாடு. பயிற்சி, பொறுமையான பள்ளி. வியட்காங் நீண்ட நேரம் காத்திருப்பார்கள். ஒரே தாக்குதலுக்கு பல நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள், வாரங்கள். அவர்கள் நோக்கம் எதிரியை சோர்வடைய செய்தல், மனநிலையை உடைத்தல். வெற்றி ஒரே நாளில் இல்லை. அமெரிக்காவின் கணிப்பு மீண்டும் தவறானது. அமெரிக்க தளபதிகள் எண்ணிக்கையை கேட்டார்கள். எத்தனை எதிரிகள், எத்தனை பேர் கொல்லப்பட்டனர்? ஆனால் இந்த போர் எண்ணிக்கையால் அளக்க முடியாதது. ஒரு வியட்காங் வீழ்ந்தால் அடுத்த நாள் 3 பேர் புதிதாக பிறந்தார்கள். மக்கள் ஆதரவு உண்மையான சக்தி. வியட்காங் துப்பாக்கியால் வாழவில்லை, மக்களால் வாழ்ந்தது. உணவு, தகவல், மறைவு. இந்த ஆதரவை அமெரிக்கா முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. போரின் புதிய விதி. இந்த கட்டத்தில் வியட்நாம் போர் மாறியது. நேரடி மோதல் இல்லை, மறைமுக அழுத்தம், மனநிலையில் போர். இது ஒரு பாரம்பரிய யுத்தம் அல்ல. நிறைவாக, வியட்காங் ஒரு படை அல்ல, அது ஒரு போர் முறை, ஒரு சிந்தனை. மறைந்திருந்து தாக்குவது, சோர்வடையச் செய்வது, காலம் உன் பக்கம் என்று உணர்வது. இந்த முறை உலகின் மிக வலிமையான இராணுவத்தையே குழப்பியது. நிழல்கள் போராடின, வெளிச்சம் குண்டுகளாக மாறப்போகின்றது. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு காய்ப்போம். புதியதோர் உலகம்